ஐரோப்பாவில் அமலுக்கு வந்தது பழுது நீக்கும் உரிமை சட்டம். உற்பத்தியாளர்களுக்கு புதிய கட்டுப்பாடுகள், மின் கழிவுகளுக்கும் பகற்கொள்ளைக்கும் முற்றுப்புள்ளி. பிரான்சில் நாளை சூரிய கிரகணம். மாலை 7:20 தொடங்கி இரவு 8:15 முதல் 8:30 உச்சத்தை அடையும் கிரகணம். பிரான்சின் லூர்து நகரில் தாலிபான்களிடம் ஆயுத பயிற்சி பெற்ற ஆப்கானியர் அதிரடி கைது. முக்கிய வழிபாட்டு தலங்களுக்கு முன்முகமூடியுடன் புகைப்படங்கள் எடுத்ததால் பெரும் பரபரப்பு. பிரான்சில் காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட மக்களை குறிவைத்து நூதன மோசடிகள். பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க அரசு எச்சரிக்கை. செப்டம்பர் 1 முதல் பிரான்சில் மீண்டும் எரிவாயு விலை உயர்வு. மத்திய கிழக்கு நெருக்கடியால் 6 மில்லியன் குடும்பங்களுக்கு பாதிப்பு. தொடர்ந்து நிலையத்தில் அதிரடி சோதனை. முறையான ஆவணங்களின்றி தங்கியிருந்த 2 வெளிநாட்டவர்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். பழுதான உங்கள் மின் கருவிகளை காப்புறுதி காலம் முடிந்த பிறகும் குறைந்த செலவில் விரைவாக சரி செய்து தர வேண்டிய கட்டாயம் இனி உற்பத்தியாளர்களுக்கு வந்துவிட்டது. கடந்த ஜூலை 31 முதல் ஐரோப்பா முழுவதும் இந்த புதிய விதிகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. இந்த சட்டத்தின்படி ஒரு பொருளை வாங்கிய 2 ஆண்டுகளுக்குள் அதனை பழுது நீக்கினால் உங்களுக்கான காப்புறுதி காலம் மேலும் ஓராண்டுக்கு நீட்டிக்கப்படும். மேலும் காப்புறுதி காலம் முடிந்த பிறகும் திறன்பேசிகள், கணினிகள், தொலைக்காட்சிகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட மின்கருவிகளை 5 முதல் 10 ஆண்டுகள் வரை உற்பத்தியாளர்கள் கட்டாயம் பழுது நீக்கி தர வேண்டும். இதற்கான கட்டணம் நுகர்வோரை பாதிக்காத வண்ணம் நியாயமானதாக இருக்க வேண்டும். பாகங்கள் விலை அதிகம் என்றோ, வேறு கடையில் பழுது பார்த்துள்ளீர்கள் என்றோ காரணங்களை சொல்லி உற்பத்தியாளர்கள் பழுது நீக்க மறுக்கக்கூடாது. தொழில்நுட்ப ரீதியாக சரி செய்யவே முடியாது என்ற நிலையில் மட்டுமே அவர்கள் மறுக்க முடியும். அத்துடன் 2027 ஆண்டிற்குள் பழுது நீக்குபவர்களை எளிதாக கண்டறிய ஐரோப்பா முழுவதும் பொதுவான இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டு மக்களுக்கு நாளை ஆகஸ்ட் 12 நாட்டின் பிரதான நிலப்பகுதி முழுவதும் நாளின் இறுதி கட்டத்தில், அதாவது சூரியன் மறையும் தருவாயில் மிகவும் அரிதான சூரிய கிரகணம் தோன்றவுள்ளது. ஸ்பெயினில் முழு சூரிய கிரகணமாக தோன்றும் இந்த வானியல் நிகழ்வு பிரான்சில் பகுதியளவு சூரிய கிரகணமாக கண்கவர் முறையில் காட்சியளிக்க உள்ளது. ஒட்டுமொத்தமாக பிரான்சில் மாலை சுமார் 7:20 முதல் 7:30 தொடங்கும். இந்த கிரகணம் சூரியன் மறையும் நேரமான இரவு 8:15 முதல் 8:30 தனது உச்சத்தை அடையும். குறிப்பாக ஸ்பெயின் எல்லையை ஒட்டிய தென்மேற்கு பகுதிகளில் இதன் தாக்கம் மிக அதிகமாக இருக்கும். பைரிட்ஸ் நகரில் இரவு 8:27 சூரியனின் மேற்பரப்பு அதிகபட்சமாக 99.5% வரை மறைக்கப்பட்டு ஒரு மெல்லிய ஒளிவட்ட பிறை வடிவில் மட்டுமே சூரியன் காட்சியளிக்கும். டுலூஸ் பகுதியில் 97%க்கும் அதிகமாகவும், மேற்கு பகுதிகளான வெண்டே, பிரிட்னி மற்றும் பேஸ் டி லா லுவார் ஆகிய இடங்களில் 95%க்கும் அதிகமாகவும் கிரகணம் தெரியும். நான்ஸ் நகரில் மாலை 7:25 தொடங்கி 8:20 இது உச்சத்தை எட்டும். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை நோக்கி செல்லும் போது மறைப்பின் அளவு சற்று குறைவாக இருந்தாலும் காட்சி அமைப்பு சிறப்பாகவே இருக்கும். தலைநகர் பாரிஸில் 92%க்கு மேல் சூரியன் மறைக்கப்பட்டு அடிவானத்திற்கு மேலே ஒரு பெரிய பிறை வடிவில் தென்படும். மேலும் மார்சையில் 96%, நீஸ் பகுதியில் 95%, ஸ்ட்ராஸ்பர்க் பகுதியில் சுமார் 88% சூரியன் மறைக்கப்படும். பெரும்பாலான பகுதிகளில் நிலவு சூரியனை முழுமையாக கடந்து செல்வதற்கு முன்பாகவே அடிவானத்தில் சூரியன் பகுதியளவு மறைக்கப்பட்ட நிலையிலேயே மறைய தொடங்குவது பார்வையாளர்களுக்கு புதிய வானியல் நிகழ்வாக அமையும். பிரான்சின் புகழ்பெற்ற புனித தலமான லூர்து நகரில் தாலிபான்களிடம் ஆயுத பயிற்சி பெற்றதாக கருதப்படும் 28 வயதான ஆப்கானிய இளைஞரை பிரான்ஸ் உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு அதிரடியாக கைது செய்துள்ளது. இவர் துருக்கி மற்றும் ஈரான் வழியாக ரகசியமாக ஆப்கானிஸ்தான் சென்று அங்கு தாலிபான்களிடம் ஆயுதங்களை கையாளும் தீவிர பயிற்சி பெற்று பிரான்சுக்கு திரும்பியுள்ளார். மேலும் அவர் தாலிபான்களோடு ஆயுதமேந்தி நிற்கும் புகைப்படங்களும், பிரான்சின் முக்கிய வழிபாட்டு தலங்கள் மற்றும் நினைவு சின்னங்களுக்கு முன் ஆப்கானிய மரபு உடையணிந்து முகத்தை மூடியபடி எடுத்த புகைப்படங்களும் அவரது தொலைபேசியிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காவல்துறை விசாரணையின் போது தன் மீதான குற்றச்சாட்டுகளை அந்த இளைஞர் திட்டவட்டமாக மறுத்தாலும் ஆப்கானிஸ்தான் அலைவரிசை கோபுரங்களில் அவரது தொலைபேசி தொடர்பில் இருந்ததை தொழில்நுட்ப ரீதியாக அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர். மேலும் தியாகியாக மடியும் எண்ணம் கொண்டிருந்த இவர் மீது தற்போது பயங்கரவாத குழுவுடன் தொடர்பு உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பிரான்சில் ஏற்பட்ட கடுமையான காட்டுத்தீயால் பல வீடுகள் எரிந்து நாசமாகியுள்ள நிலையில் பேரிடரில் தவிப்புக்குள்ளான மக்களை குறிவைத்து மோசடி கும்பல்கள் களமிறங்கியுள்ள தகவல் வெளியாகியுள்ளது. வீடுகளை இழந்து நிற்கும் சாமானிய மக்களின் துயரத்தை பயன்படுத்தி பல்வேறு நூதன வழிகளில் இக்கொள்ளையர்கள் வலம் வருவதாக காவல்துறையினர் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதாக கூறி போலி இணைய இணைப்புகளை குறுஞ்செய்தி மற்றும் மின்னஞ்சல் வழியாக அனுப்பி பணம் பறிப்பது, தீயணைப்பு வீரர்கள் மற்றும் நகராட்சி பணியாளர்கள் போல வேடமிட்டு நேரடியாக வீடுகளுக்கு சென்று இலவச பாதுகாப்பு சோதனை என்ற பெயரில் பணமும் தனிப்பட்ட தகவல்களும் கேட்பது போன்ற குற்ற செயல்களில் இவர்கள் ஈடுபடுகின்றனர். மேலும் இலவச உளவியல் ஆலோசனை வழங்குவதாக கூறி மருத்துவ காப்பீட்டு எண்களை திருடுவது மற்றும் பழுது நீக்குபவர்கள் போல வந்து எரிந்த வீட்டை சீரமைப்பதாக கூறி முன்பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றுவது என பல வடிவங்களில் இந்த மோசடிகள் அரங்கேறி வருகின்றன. இத்தகைய நெருக்கடியான சூழ்நிலைகளில் பதற்றத்தில் எந்தவொரு முடிவையும் எடுக்க வேண்டாம் எனவும், தங்களுக்கு தெரிந்த காப்பீட்டு நிறுவனம் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூலமாக மட்டுமே காரியங்களை முன்னெடுக்க வேண்டும் எனவும் பிரான்ஸ் அரசாங்கம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. அரசு உதவித் தொகைகளை பெறுவது முற்றிலும் இலவசம் என்பதை நினைவில் கொள்ளுமாறும், சந்தேகப்படும்படியான எவரும் அணுகினால் நுகர்வோர் பாதுகாப்பு தளமான சிக்னல் கான்சோ, இணைய மோசடிகளுக்கான எம்ஃபாரோஸ் அல்லது காவல்துறையின் மாசெக்யூரிட்டி ஆகிய தளங்களில் உடனடியாக புகாரளிக்குமாறும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உலகளாவிய புவிசார் அரசியல் நெருக்கடிகள் மற்றும் சர்வதேச சந்தையில் ஏற்பட்டுள்ள தளம்பல் நிலை காரணமாக பிரான்சில் வீடுகளுக்கு விநியோகிக்கப்படும் எரிவாயுவின் குறிப்பு விலை வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 5.6% அதிகரிக்கப்பட உள்ளதாக எரிசக்தி ஒழுங்குமுறை ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூலை மாதத்தில் எரிவாயு கட்டணம் 7.4% உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் இடைவெளியின்றி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள இந்த தொடர் விலையேற்றம் சாமானிய மக்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விலை உயர்வு பிரான்ஸ் முழுவதும் சுமார் 6 மில்லியன் குடும்பங்களை, அதாவது ஒட்டுமொத்த குடியிருப்பு எரிவாயு வாடிக்கையாளர்களில் 60% நேரடியாக பாதிக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மாதந்தோறும் மாறக்கூடிய சராசரி விலை ஒப்பந்தங்களை கொண்டுள்ள நுகர்வோரே இதனால் பெரும் பொருளாதார சுமையை சுமக்க நேரிடும். அதேவேளை நிலையான விலை ஒப்பந்தம் செய்து கொண்ட வாடிக்கையாளர்களுக்கு இந்த விலை உயர்வில் இருந்து விலக்கு அளிக்கப்படும். கட்டுப்படுத்தப்பட்ட எரிவாயு விலைகள் நீக்கப்பட்ட பின்னர் சந்தைக்கான பிரதான வழிகாட்டியாக செயல்படும் இந்த எரிவாயு விற்பனை குறிப்பு விலை புதிய மாற்றத்தின்படி வரி உட்பட சராசரியாக ஒரு மெகாவாட் மணி நேரத்துக்கு 172.5 யூரோக்களாக உச்சம் தொடுகிறது. இந்த திடீர் விலை ஏற்றத்திற்கு பிரதான காரணமாக அமைவது மத்திய கிழக்கில் தொடர்ந்து நீடித்து வரும் போர் சூழலும் உலக எரிசக்தி விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடியுமே ஆகும். உலகின் ஒட்டுமொத்த எண்ணெய் விநியோகத்தில் 20%, திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு ஏற்றுமதியில் 20% கடந்து செல்லும் மிக முக்கிய கடல் வழி பாதையான ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கியுள்ளது. இதன் விளைவாக சர்வதேச அளவில் எரிசக்தி போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டு சந்தையில் எரிவாயுவிற்கான தட்டுப்பாடு மற்றும் விநியோக செலவுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளன. இந்நிலையில் குளிர்காலம் நெருங்கி வரும் வேளையில் தடையின்றி உயரும் இந்த எரிசக்தி கட்டணங்கள் நடுத்தர குடும்பங்களின் மாதாந்திர வரவு செலவு திட்டத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். நுகர்வோர் தங்களது எரிவாயு ஒப்பந்தங்களை முன்கூட்டியே சரிபார்த்து எதிர்கால விலை ஏற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள நிலையான கட்டண திட்டங்களுக்கு மாறுவது குறித்து பரிசீலிப்பது சிறந்தது என அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரான்சின் வால்டாய்ஸ் மாவட்டத்திற்கு உட்பட்ட அர்கண்டேவி தொடர்ந்து நிலைய பகுதிகளில் தேசிய காவல்துறையினர் நேற்றைய தினம் மாபெரும் அதிரடி சோதனைகளை முன்னெடுத்தனர். மாவட்ட ஆட்சியரின் நேரடி பார்வையில் நடைபெற்ற இந்த சோதனையில் நகர்ப்புற வன்முறைகளை கட்டுப்படுத்தும் அதிரடி சிறப்பு பாதுகாப்பு படை பிரிவு வீரர்களும் பெருமளவில் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. கோடைக்காலம் முழுவதும் பொது போக்குவரத்து நிலையங்களில் பயணிகளின் கண்களுக்கு தெரியும்படியான இத்தகைய அதிரடி சோதனைகள் தொடர்ந்து நடைபெறும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த சோதனையின் முடிவில் பிரான்சில் எவ்வித முறையான ஆவணங்களுமின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறி 2 வெளிநாட்டவர்கள் காவல்துறையினரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். மேலும் பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்திய ஒருவருக்கு உடனடி அபராதமும் விதிக்கப்பட்டது. காவல்துறையின் இத்தகைய தொடர்ச்சியான மற்றும் தீவிர நடவடிக்கைகளால் கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் வால்டாய்ஸ் மாவட்டத்தில் உள்ள பொது போக்குவரத்தில் நடைபெறும் உடல் ரீதியான வன்முறைகள் 26% வரை கணிசமாக குறைந்துள்ளதாக நிர்வாகம் தரப்பில் புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.